வணக்கம் நேயர்களே. இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூ பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அவர்கள் எழுதி இயக்கியிருக்கிற பைசன் திரைப்படம். இந்த திரைப்படத்தில் துருவ விக்ரம், அனுபமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன், லால், அமீர், பசுபதி, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இசை பார்த்தீங்கன்னா இதுக்கு நிவாஸ் கே பிரசன்னா அவங்க இசையமைச்சிருக்காங்க. படத்துடைய கதைக்களம் மாரி செல்வராஜுக்கு என்ன அவருடைய கதையில் என்ன இருக்குமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ தெற்க நடக்கிற ஒரு பிரச்சனை. ஸோ இதில் ஹீரோவுக்கு கபடி வீரர் ஆகணும்னு ஆசை. அவங்க அப்பாவுக்கு அது பள்ளி பருவத்திலே பிடிக்காமல் போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அதனால் விளையாட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, பல பிரச்சனையை உருவாக்குவாங்க. அதனால் என் மகனுடைய வாழ்க்கை போயிடும் அப்படிங்கிறதுக்காக அவர் பயப்படுறாரு. ஸோ இவருக்கு அது ஒரு கபடிங்கிறது ஒரு வெறி மாதிரி, எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இதாகவே வச்சுருக்காரு. இதெல்லாம் தாண்டி, அந்த அரசியலெல்லாம் தாண்டி இவர் கபடியில் ஜெயிச்சாரா இல்லையா, அவங்க அப்பாவுடைய சப்போர்ட் எப்படி கிடச்சிது அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை. ஹீரோயின் வழக்கமான அந்த லவ் சீன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை மீதி அவர் கைப்பிடிச்சாரா அப்படிங்கிறது மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்திங்கன்னா நடிகர்களுடைய தேர்வு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான நடிகர்கள் தேர்வு, எல்லாரையுமே நல்லா வேலை வாங்கியிருக்காருன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா துருவ விக்ரம். ஒரு சில படங்கள் அவருக்கு நல்லா போகல. இந்த படத்தில் விக்ரமோட பையன் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காரு. அது ஒர்க் அவுட்டும் ஆகியிருக்குது. லாலோடைய நடிப்பாகட்டும், அமீர் ஆகட்டும், பசுபதியை ஸ்பெஷலாக அவரை சொல்லணும். ஏன்னா அவரும் ஹீரோக்கு ஈக்குவலாக அவருக்கும் ரோல் இருக்குது. அந்த ஸ்பேஸ் கொடுத்தனால அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஜாதிகள் தலைவர்களாக அமீர், லால் வராங்க. அவங்களும் அவங்களுடைய சிறப்பை கொடுத்துருக்காங்க. அங்கங்கே ரெடின் கிங்ஸ்லி வந்துட்டு போகிறாரு, அவ்வளோதான். ஹீரோயின் போர்ஷன் அவங்க வடிவமைச்ச மாதிரி ஓரளவுக்கு வந்திருக்கு, ஒர்க் அவுட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே இந்த படத்துடைய பாசிட்டிவ். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கும் அவங்க மேக்கிங்ஸ் எல்லாமே நல்லா வந்திருக்குது. போகிற போக்கு நமக்கு கதையில் விறுவிறுப்பு அங்கங்கே தொற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பரவாயில்ல. விவேக பிரசன்னாவோட இசை படத்துக்கு ஒரு ஆவரேஜ் பலம் சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் UA16+ தான். ஏன்னா ரத்தம் தெரிக்கும் காட்சிகள்லாம் இருக்குது. அதனால் குழந்தையெல்லாம் கூட்டு போகும்போது கூட்டு போய் பாருங்கள், ஓகேங்களா? படத்தில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜோடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதனால பல படங்களை ஞாபகப்படுத்துது. குறிப்பாக வாழை, கர்ணன், மாமன்னன், இந்த மாதிரி பல படங்களை ஞாபகப்படுத்துது. அதனால் ஒவ்வொரு சீன் போகும்போது அதில் வந்துச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிருக்கலாம், வேறு ஸ்டைல் கடைப்பிடிச்சிருக்கலாம் அப்படிங்கிறது கருத்தாக முன்வைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவர் கபடியில் பெரிய ஆளான மாதிரி காட்டுறாங்க. இப்போ ஒரு இடத்துல போய் அவர் கேம் விளையாடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக் போகிறனால நமக்கு படத்தை பெரிய சுவாரஸ்யம் ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். அதெல்லாம் கொஞ்சம் இவங்க மாற்றி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படத்தை நல்லா வந்திருக்குதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். அந்த இடமெல்லாம் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு சில இடத்துலலாம் குழப்பங்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சீன் வைஸாகவே கொஞ்சம் மாற்றிருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நம்ம இதெல்லாம் சொன்னோம்னா அது ஸ்பாய்லர் ஆகிடுங்கிறதுக்காக நம்ம சொல்லலை. ஸோ நீங்கள் படம் பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போது தீபாவளி முன்னிட்டு வந்திருக்குது. பெரிய நட்சத்திரங்கள் படங்கள் தான் அதிகமாக வரும். இப்போ நியூ கமர்ஸோடைய படங்கள் வந்திருக்குது. பாருங்கள், இந்த தீபாவளி 2-3 படங்கள் வந்திருக்குது. ஸோ எந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆகுங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. போகிற போக்கில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ் வாட்சபிள் மூவி தான். மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இது மாரி செல்வராஜோட அந்தளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு ஆவரேஜ் வாட்சபிள் மூவி. நீங்களும் படம் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.